channel in the video plus 2 max unit 5 example 5.19 one of the most important 5 mark கொஞ்சம் carefully listen பண்ணுங்க. Find the equation of the ellipse whose eccentricity is 1 by 2. E ஓட value கொடுத்திருக்காங்க 1 by 2. நமக்கு தேவைப்பட்ட ஸ்கொயர் பண்ணாது என்ன மாறும் 1 by 4 மாறும். One of the foci is 2, 3. இங்க flat பண்ணிருக்கோம். S of 2, 3 and a directory is x is equal to 7. For directory x is equal to 7 at the straight line. இது ஈக்குவேஷனை மாத்தணும்னா x minus 7 is equal to 0 மாத்திக்கலாம். ஓகேங்களா? Then find the length of major axis. Major axis formula என்ன 2a, minor axis formula என்ன 2b. இது நம்ம கண்டுபிடிக்கணும். And then பாத்தீங்கன்னா இந்த p க்கும் s க்கும் இருக்கிற distance வந்து distance between 2 points. இந்த pm அப்படின்றது fixed லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் இருக்கிறது. இப்போ நமக்கு டெஃபினேஷன் தெரியும். என்னன்னா sp divided by pm is equal to e. இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா sp square is equal to e square into pm square. இப்போ நமக்கு sp என்றதுனா distance between 2 points. So x minus 2 the whole square plus y minus 3 the whole square. அது இல்லாம ஃபார்முலால ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். இங்க ரைட் சைடுல e ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு 1 by 4 into இங்க டைரக்ட்ரிக்ஸ் லைன் x minus 7 the whole divided by square root of 1. இந்த square root of 1 அப்படின்றது nothing but x ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இது இப்போ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ x ஸ்கொயர் minus 4x plus 4 plus 4 plus இந்த இடத்துல y ஸ்கொயர் minus 6y plus 9. ஓகே, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 1 by 4 அப்படியே வச்சுக்கலாங்க. 1 by 4 into இங்கே x ஸ்கொயர் minus 14x plus 49. ஓகேவா? இப்போ இந்த 1 by 4 இருக்குல்ல இந்த 4 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணேன். அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும் பாருங்க. 4x ஸ்கொயர் minus 16x plus 16 plus 4y ஸ்கொயர் இந்த இடத்துல minus 24y plus 36 which is equal to x ஸ்கொயர் minus 14x plus 49. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். எப்படி சேஞ்ச் ஆகிடும் பாருங்களா. 4x ஸ்கொயர் minus x ஸ்கொயர். நெக்ஸ்ட் minus 16x இங்க இருக்கு. ரைட் சைடில் minus 14x இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் plus 14x மாறிடும். ஓகேங்களா? பிளஸ் இந்த இடத்துல 4y ஸ்கொயர் minus 24y இந்த இடத்துல plus 36 இங்க பார்த்தீங்கன்னா ஒரு plus 16 இருக்கு. இப்போ என்ன மாறும் நமக்கு அது plus 52. ஓகேங்களா? இந்த 49 இந்த பக்கம் வந்தால் minus 49 which is equal to 0. இப்போ திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. என்ன சேஞ்ச் ஆகும் நமக்கு 3x ஸ்கொயர் இங்க minus 16x plus 14x minus 2x. ஓகே, plus 4y ஸ்கொயர் minus 24y இங்க 52 plus 49 வந்து மைனஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் பிளஸ் 3 வரும். இது அப்படியே ரைட் சைடு கொண்டு போனா minus 3 மாறிடுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 இருக்கணும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 இருக்கணும். அப்போ இது காமனாக வெளியே எடுத்துங்க. 3 இங்கே வெளியே எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலி இங்கே 3 இல்லை. அப்போ அது என்ன மாறும் எனக்கு 2 by 3 மாறுங்க. ஓகேவா? 2 by 3 the whole square. சரி, எக்ஸ் 2 by 3 into x plus இந்த இடத்துல நம்ம 4 வெளியே காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன மாறும் y ஸ்கொயர் minus 6 into y. ஓகே, which is equal to minus 3. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணோமா. அப்போ 3 into x minus x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 2 by 3 இருக்கு. அதாவது 2 by 3 into நம்ம divided by 2 பண்ணோம். அப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா இருக்கும் நமக்கு 1 by 3 வரும். அப்போ x minus 1 by 3 the whole square minus இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன மாறும் 1 by 9 மாறும். ஓகேங்களா? எஸ். பிளஸ் இங்க என்ன இருக்கு 4 அப்படியே வெளியே வச்சுக்கிறேன்னா இப்போ இங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா y minus 3 the whole square minus 9. ஓகே, எஸ், which is equal to ரைட் சைடில் என்ன இருக்கு நமக்கு minus 3 ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3 into x minus 1 by 3 the whole square minus இந்த இடத்துல 3 போச்சுன்னா இது என்ன மாறும் எனக்கு 1 by 3 மாறுங்க. பிளஸ் இந்த 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into y minus 3 the whole square minus 36 which is equal to minus 3 இருக்கு. ஓகேங்களா? எஸ். now x into 3 into x minus 1 by 3 the whole square இது அப்படியே வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் பிளஸ் இந்த 4 into y minus 3 the whole square இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 by 3
minus 36 எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ minus 3 ஆல்ரெடி இருக்கு, அந்த பக்கம் போச்சுன்னா அது என்ன மாறும், plus 36 மாறும், plus 1/3 மாறுங்க. ஓகேங்களா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல 33 plus 1/3 மாறும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 99 plus 1 that is 100/3. இப்போ ரைட் சைடில் நம்மளுக்கு 1 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை நம்ம 100/ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைடட் பை 100/3 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வந்துடும் பாருங்களேன், 3 into x minus 1/3 the whole square the whole divided by 100/3. ஓகேங்களா? plus 4 into 5 minus 3 the whole square the whole divided by 100/3 which is equal to 1. இப்போ நியூமரேட்டர்ல வந்து இந்த 3 இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது, டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி மாறும்போது என்ன மாறும், இந்த டினாமினேட்டர் போய் மல்டிப்ளை ஆகுமா. therefore x minus 1/3 the whole square the whole divided by 100/9 plus இந்த இடத்துல y minus 3 the whole square the whole divided by 100/12 which is equal to 1. இதோட இப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், a square is equal to 100/9. a square is equal to 100/9. ஏன்னா இதுதான் பெரிய நம்பரா இருக்கும். அப்போ a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், 10/3. ஓகேவா? இதுதான் a ஓட வேல்யூ. ஓகேங்களா? எஸ். அப்போ இதே மாதிரி b ஸ்கொயரோட வேல்யூ, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100/12. இப்போ b இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 10/, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 4 into 3 that is 2√3 மாறுங்க. 2√3. ஓகேவா? 4 into 3 மாற்றினோம்னா 2√3 மாறுங்க. ஓகேவா? எஸ். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2b 2a இந்த இடத்துல போட்டுக்கலாம் கேப்ல. ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் 2a is equal to a ஓட வேல்யூ 2 into 10/3 which is equal to 20/3. அதே மாதிரி length of the minor axis என்ன வரும், 2b. 2b is equal to ஆல்ரெடி என்ன இருக்கு நமக்கு 10/2√3 இருக்குங்க. இப்போ 2 into 10 divided by 2√3. இந்த 2 கேன்சல் ஆச்சுங்கன்னா which is equal to 10/√3. இதுதான் 2b ஓட வேல்யூ. ஓகே. எஸ். ரொம்ப பெரிய ப்ராப்ளம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுங்க, எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்பீட் வந்து நல்லா பிக்கப் பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். See you again. Bye bye.